வணக்கம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் ஆல் ஓவர் இந்தியா 2859 வேக்கன்சியும், தமிழ்நாடு அளவில் 457 வேக்கன்சியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பிஎஃப்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது? சரிங்களா? ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது எப்படி, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி பிரிவினர், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், பெண்கள் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு ₹700 விண்ணப்ப கட்டணமாக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். அதே போல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறாங்க. சரிங்களா? உங்களோட வேலிட் இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் மஸ்ட்டு. அது போக அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஜேபிஜி ஆர் ஜேபக் ஃபைலு, சைஸ் பார்த்திங்கன்னா 10 கேபிலேருந்து 200 கேபிக்கில் இருக்கணும். அது சிக்னேச்சர். சரிங்களா? அது 4 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் இருக்கணும். அது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய கைரேகை, இடது கை பெருவிலோட கைரேகை 10 கேபிலேருந்து 200 கேபி, இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே போல் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துறேன். இந்த லிங்க்கு கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ரெக்ரூட்மெண்ட்ஸில். அதில் பார்த்திங்கன்னா 2வது லிங்க் இருக்குது, சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கிளிக் டு ஓப்பன் த லிங்க், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த இன்னொரு பேஜ் போகும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் 3வது ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை ஆன்லைன் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருக்கும், அப்ளை ஆன்லைன் ஸ்டெனோகிராஃபர் இருக்கும். அப்போ நீங்கள் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதில் கொடுத்தா மறுபடியும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு வாங்க, ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு போட்டு கீழே கொடுத்துருக்காங்க, டிக் போட்டிருக்காங்களா, அதில் அப்படியே லெஃப்ட்டில் வாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் EPFO ரெக்ரூட்மெண்ட் 2023 போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. சரிங்களா? அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பட்டனாக காமிக்கும். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு அப்படியே கீழே அப்படியே கடைசி வந்தீங்கன்னா ஐ ஹவ் டவுன்லோட் த காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத லிங்க்கை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். கேண்டிடேட்ஸ் நேம் அப்படின்னா உங்கள் முழு பேர் 10th மார்க்ஸில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடென்டிட்டி டைப்புனா என்னென்னா என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அதோட செலக்ட் பண்ணிட்டு அதை ஓட்டர் ஐடியா, ஆதார் கார்டை அப்படி போட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட நம்பர் இங்கே போடணும். ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு போட்டிருக்கு. ப்ரெசன்ட் அட்ரஸ்னால் நீங்கள் இப்போ ஏற்கனவே பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும் இன்னொரு இடமா இருக்கலாம். அதனால் அப்படி வேறு இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் போடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு கீழே இன்னொரு காலம் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம்னா இங்கே டிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பெர்மிசிஸ் நேம்னா எந்த வளாகத்தில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படி மென் பண்ணி, சப் லோக்காலிட்டினா எந்த கிராமம், எந்த ஊர் அப்படி போட்டு லோக்காலிட்டின்னு போட்டு அதுக்கு என்ன லோக்காலிட்டினா நீங்கள் எந்த ஊர் தான் மென்ஷன் பண்ணால் போதும். சரிங்களா? கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், பின்கோடு, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ், அது சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் ஓகேன்னா இந்த டிக் பண்ணிடுங்க, இது வராது. சரிங்களா? இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் அட்ரஸ் புக்கில் தனியாக இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு அடுத்து லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. சும்மா சாம்பிள்
நீ ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் பேர் என்ன பேர், உன்னுடைய பெட் நேம் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி பின்னா இங்கே இருக்குல்ல கேப்சான்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் கொடுத்தோடனே ஒரு கேட்கும், நீங்கள் எதுவும் எடிட் பண்ண போகிறீங்களா இல்லை சப்மிட் கொடுத்துறவா, இது இனிமேல் எடிட் பண்ண முடியாதுன்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓடிபி வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஓடிபி கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆகிக்கிறோங்க. சரிங்களா? நீங்கள் ஓடிபி சக்ஸஸ் ஆகினோடனே அடுத்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போடும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து வந்து பேஜ்னா நீங்கள் எது ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்து பாதி வந்துடும். ரிமைனிங் இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, எக்ஸர்வீஸ் மேனா, மைனாரிட்டி கம்யூனிட்டியா, என்ன மதத்தை சேர்ந்தவங்க, ஸோ இதெல்லாம் வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து அடுத்த வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ், உங்கள் ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த ரீஜன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரீஜன் கொடுக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடில் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு ரைட்டாக கொடுத்துருக்கேன். இது போய் போதுமானதான், நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவீங்க. ஸோ பேசிக்காக வந்து என்னென்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வேணும். அதே போல் மொபைல் நம்பரும் இமெயிலையும் கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா அதுக்கு வந்து ரெண்டுக்குமே ஓடிபி போகும். ஓகேவா? ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு காணொலிக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நம்ம அடுத்த காலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.